இந்த ஆன்மீக சத்தியங்களை உலகத்துக்கு சொல்றதுக்காக மக்கள் பணம் கொடுக்கறாங்கன்னா அந்த பணம் அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணப்படணும். அது தாண்டி வேற ஏதாவது கருத்துக்கள், கொள்கைகள், வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணா அந்த இன்டெகிரிட்டி பிரேக் ஆகுது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், எக்கனாமிக் சேஸ்டிட்டின்னு சொல்வார். ராமகிருஷ்ண மடத்துக்கு விதி எழுதும்போது அவர் எழுதுறாரு, இஞ்சி வாங்க கொடுக்கப்படும் பணத்தில் சுக்கு வாங்கக்கூடாது எழுதுறாரு. இஞ்சி வாங்க கொடுக்கப்படும் பணத்தில் சுக்கு வாங்கக்கூடாது. எக்கனாமிக் சேஸ்டிட்டின்னு சொல்றாரு. அத பொருளாதார கற்பு, என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, பொருளாதார கற்புன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. தகுதி இல்லாமல் இந்த சக்தியை மட்டும் பெற்றால் அவர்கள் அசுரர்களாக மாறிவிடுகிறார்கள். புத்தி வராமல் சக்தி வந்தா ராட்சசர்கள் ஆயிடுவாங்க. சக்தி வரும் பொழுதே புத்தியும் வந்து விட்டால்தான் தெய்வங்களாக வாழ்வார்கள்.